அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல கலத்தர தோஷங்கள் இருந்துச்சுன்னா, தாலி கட்டிய பின் தான் அந்த தோஷங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குமா அப்படின்றத பத்தி பல பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா ஒரு திருமணத்தின் போது என்னென்ன விஷயங்கள பார்க்கணும்னா, முதல் அமைப்புகள்ல எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். லக்னாதிபதி தான் அந்த ஜாதகருடைய குணநலன்கள், அவருடைய கஞ்சமா இருப்பாரா, பணக்காரனா இருப்பானா, இப்ப நோயாளியா இருப்பானா, இந்த மாதிரியான பல விஷயங்கள கூறக்கூடிய அமைப்பு லக்னாதிபதிய வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அதே மாரி ஜாதகத்துல ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதற்கு அடுத்த அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எப்படி இருக்காருன்றத பார்க்கணும். அது மட்டுமல்லாமல் திருமணத்தின் போது லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரக தொடர்புகள் இருக்கா? குறிப்பாக சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா? 7ஆம் அதிபதி ஜாதகத்துல எந்த அமைப்புகள்ல இருக்காரு? நீசமான அமைப்புகள்ல இருக்காரா? ராகுவோடு சேர்ந்து கிரகணப்பட்டு இருக்காரா? அமாவாசை அமைப்புகள்ல சிக்கி சிதைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரா? அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் பார்க்கணும். அதற்கடுத்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு திருமணத்தின் மூலமாகத்தான் காதலும் காமமும் கிடைக்கப் பெறும் அப்படின்றதுனால, அந்த காதலையும் காமத்தையும் தர கடமைப்பட்ட காரக கிரகமாகிய சுக்கிரன் ஜாதகத்துல எப்படி இருக்காருன்றத பார்க்கணும். அதற்கடுத்த அமைப்புகள்ல புத்திரம், சரியா? புத்திரம்னா குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 5ஆம் பாவகம் எப்படி இருக்காரு? அதே மாதிரி குரு பகவான் ஜாதகத்துல எப்படி இருக்காரு? குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி, இந்த மாதிரியான அமைப்புகளை ஃபுல்லா பார்த்துட்டு திருமணத்தின் போது சஷ்டாஷ்டக தசா புத்திகள் போய்கிட்டு இருக்கா? அதாவது பையனுக்கு சுக்கிர தசை போய்கிட்டு இருக்கும், பொண்ணுக்கு குரு தசை போய்கிட்டு இருக்கும். அப்ப 2 பேருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சஷ்டாஷ்டக ராசிகளை இணைக்க கூடாது, சஷ்டாஷ்டக லக்னங்களையும் இணைக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது. அதே மாதிரி யோனி பொருத்த அமைப்புகள், சில பேருக்கு அந்த யோனி பொருத்தம் சரியான அமைப்புகள்ல இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஈஸியா கள்ளக்காதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிருது. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம் திருமண பொருத்த அமைப்புகள்ல நம்ம பார்த்தாலும், திருமண பொருத்தம் பார்த்தும் சில பேருக்கு ஏன் திருமணமான சில நாட்கள்லேயே பிரிவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் மெயினான அமைப்பா இருக்கும். களத்திர தோஷம் ஒரு ஜாதகத்துல இருந்து அவங்க திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல அவயோக தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. குறிப்பா பெரிய தசை அப்படின்னும் போது நம்மளுடைய தலையெழுத்தே வளர்ந்து நினைச்சிட்டு போக வேண்டியதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. சில நேரங்கள்ல சிம்பிளான திசைகளா இருக்கும். இப்ப சூரிய திசைனா ஒரு 6 வருஷம், செவ்வாய் திசைனா ஒரு 7 வருஷம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்போ பெண்ணை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் பிள்ளையை சீக்கிரமா கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கைதான். அதே நேரத்துல ஜாதகத்துல களத்திர தோஷங்கள் இருந்துச்சுன்னா, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் ஏதாவது சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை தான் பார்க்கணுன்ற அமைப்புகள்ல அந்த தசாபுத்திகள் கடந்த பின்புதான் திருமணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, திருமணமான ஒரு சில நாட்கள்லயே விவாகரத்தாகக்கூடிய அமைப்புகளோ, 10 நாள்லயே டிவோர்ஸ், 1 மாசத்துல டிவோர்ஸ், ஃபர்ஸ்ட் அனிவர்சரி கொண்டாடுறதுக்கு முன்னாடி 2 பேருமே இன்னொரு ஆள் கூட முதல் திருமணத்தையே பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். சரியா? முதல் வருஷம் ஒரு பொண்ணோட திருமணமா இருக்கும். அந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆகி, அந்த அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அடுத்த பெண்ணோடு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு ஏற்படுது. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல களத்திர தோஷம் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இருக்கும். 2வது தசாபுத்தி அமைப்புகள் சாதகமில்லாத நேரங்கள்ல அவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கோட்சார அமைப்புகள்ல 7.5 சனி, அஷ்டம சனிலாம் நடந்து களத்திர பாவகத்தோடு தொடர்பு கொண்ட அவயோக தசா மற்றும் புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு ஆளுக்கு திருமண பிரிவு, சில நேரங்கள்ல கணவன் அல்லது மனைவியினுடைய ஆயுளே முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சரி, அப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில ஒரு பையன் திருமணம் பண்ணி தாலி கட்டிய கையோட அந்த பையன் பாத்ரூம் போயிட்டு வர்றேன்று இறந்து போயிட்டாப்ல. சரியா? சோ இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி களத்திர தோஷ அமைப்புகள் கடுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமான ஒரு சில நாட்கள்லயோ ஒரு சில மாதங்கள்லயோ பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. நானே சில ஜாதகங்கள் பார்த்திருக்கேன். திருமணமாகி மண்டபத்திலேயே தாலி கட்டி முடிச்சு மண்டபத்திலேயே பிரிஞ்ச ஜாதகங்களும், திருமணமாகி மாலையில ஒரு பொண்ணுக்கு ஃபீவரா இருந்துச்சு. இந்த ஃபீவரா இருந்து
அந்த ஃபீவர வந்து யாரு பார்த்துக்கிறது? அதாவது கணவருடைய வீட்டுக்காரங்க பார்க்கணுமா? அல்லது கட்டுன அப்பா அப்பா, அம்மாவே பார்த்து அனுப்பணுமான்ற மாரி இது ஒரு சப்ப மேட்ரு. இந்த விஷயங்கள்லாம் பெருசாகி டிவோர்ஸ் ஆன ஜாதகங்கள்லாம் இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ, அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம உள்ளர போய் டெப்த்தா ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ, ஜாதகத்துல கலத்திர தோஷங்கள் இருந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன். ஜாதகத்துல கடுமையான கலத்திர தோஷங்கள் இருந்து, அவயோக தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, கோட்சாரத்துல 7.5 சனி, அஷ்டம சனி நடந்து, அந்த நேரத்துல நீங்க திருமணம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான அமைப்புகள்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த நேரத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சே கிணத்துல குதிக்கிற அமைப்பு தான் இது. ஸோ நீச்சல் தெரியாத அமைப்புகள்ல ஒரு ஆள் கிணத்துல குதிச்சான்னா, 100க்கு 99.9% மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட் 1% வந்து நடந்தா தான் உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல, அவயோக தசாபுத்திகள் நம்ம கண்ணு முன்னாடியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதே மாதிரி ஜாதகத்துல கலத்திர தோஷங்கள் இருந்தால் எப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலி கட்டிய பின்புதான். ஒரு சம்பவம் அல்லது செயல் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தசையில தான் நடக்கும் அப்படின்றதுனால, அவயோக தசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கோட்சாரம் பலவீனமான அமைப்புகள்ல இருந்து, நான் மேலே சொன்ன திருமண பொருத்த விதிகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல பிரச்சனையான ஜாதகம்னு தெரிஞ்சு அதை நீங்க சூஸ் பண்ணவே கூடாது. பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.